வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். நான் இப்போ ஓமப்பொடி செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இது ஓமத்தண்ணி. ஓமத்தை வேக வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன். பச்சையாக கூட ஊற வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த கடலை மாவு வீட்டில் அரைச்சது. கடலை பருப்பு வாங்கின்னு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு காய வைக்கணும். காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது கடலை மாவு அரைச்சிருந்தா அப்படியே நேரடியாக போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து போய் கொடுத்து அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு அரைச்சி எடுத்துன்னு வரணும். வீட்டில் அரைச்ச கடலை மாவுன்னா தான் எல்லா பலகாரத்துக்கும் சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற கடலை மாவு கலப்படமாக இருக்கிறதால நம்ம போடுற மெஷர்மெண்ட்டு மாறும். அரிசி மாவும் அதே போல் பச்சரிசி கழுவி காய வச்சு, மாவு அரிசி பச்சரிசி கழுவி காய வச்சு இதையும் 3 நாளைக்கு காய வச்சு தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கு. எல்லாமே வீட்டில் தயாரித்த மாவு தான். மாவை மிஷின்லேருந்து வந்ததும் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு சலித்து எடுத்து வைக்கணும். காற்று போகாத டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். பெரிய டப்பாவில் எடுத்து வச்சுட்டு சின்ன டப்பாவில் வச்சுக்கின்னு தான் நம்ம ஆளணும். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் தான் ஓமம் போடணும். அதை விட அதிகம் போட்டாக்கா கசக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவை பவுலில் கொட்டிக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டால் கலர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயம், மாவு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ ஓம தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஓமம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ முறுக்கு மாவு பார்த்தோட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ஓம்பொடிக்கு அச்சில் லூஸாக இறங்கும். முறுக்குக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம், ஓம்பொடிக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். 1 ஸ்பூன் சுட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுட்ட எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சால் முறுமுறுப்பாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது. இது முறுக்கு மாவு பதமாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் ஓம்பொடி இறங்கும். 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் என் தண்ணி. இந்த பதம் தான் மாவு இருக்கணும். லூஸாக இருக்குது பாருங்கள், இந்த பதம் தான் மாவு இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சில் போட்டு ஓம்பொடி சுட்டுக்கலாம். இதான் ஓம்பொடி ஆச்சு. ரொம்ப சன்னமாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் மாவு போட்டு தூங்கி பார்க்கலாம். மாவு லூஸாக தான் இருக்குது, சரியாக இருக்கும். பூஞ்சி பார்க்கலாம். உள்ளேயும் மேலேயும் எண்ணெய் தடவிட்டேன் முறுக்கச்சில். பபுள்ஸ் அடங்கட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். ஓம்பொடி நைஸாக இருக்கிறதால ரொம்ப ஹார்டாகுது புழியறதுக்கு. இன்னும் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பபுள்ஸ் அடங்கிடுது, எடுத்துடலாம். எண்ணெய் வடியட்டும்.
வெந்துடுது, எடுத்துடலாம். எண்ணெய் வடியட்டும். இதே போல் எல்லா மாவும் பூஞ்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை கழுவிட்டு துணியால் துடைச்சிட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இதை ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எண்ணெய் வடியட்டும். அப்படியே போட்டால் எண்ணெய் பிடிக்கும். அதனால் ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு மேலே தூவிக்கலாம். கருவேப்பிலை வறுத்து கொட்டிட்டேன். ஒரு நிமிஷம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கலந்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச கருவேப்பிலையை மேலோட அங்கங்கே தூவிக்கலாம். நேரடியாக தூவினா எண்ணெய் பிடிக்கும். அதனால் வறுத்து இது போல் ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டு போடணும். எக்ஸஸ் எண்ணெய் தட்டுலேயே நின்றுடும். சுவையான மொறுமொறு ஓம்பொடி ரெடி ஆகிடுது. நீங்களும் இது மாதிரிலாம் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான பலகாரமாக செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.